செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க ஒப்புதல் அளித்த நாணய நிதியம் பொருளாதார மீட்சி தொடரும் எனவும் தெரிவிப்பு. விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் இல்லை, ரணில் தெரிவிப்பு. நுகர்வோரின் வைப்புத் தொகைக்கான வட்டியை செலுத்தவும் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்றத்தில் பொய் சொல்வதையும் இடை நிறுத்த வேண்டும், நாமல் ராஜபக்ச கோரிக்கை. தமிழக கடற்தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம், தங்கச்சி மடத்தில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் செயற்கையான முறையில் இந்த பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருளுக்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்றவர்கள் குறித்து கூறுகையில், உண்மையான எரிபொருள் பற்றாக்குறையின் விளைவாக அவர்கள் வரிசையில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பற்றாக்குறை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு 336 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி 4வது தவணையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. சமூக செலவினங்களுக்கான இலக்கினை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு 4ஆம் கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி 1.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலனளிக்கின்றன எனவும் பொருளாதார மீட்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். பணவீக்கம் குறைவாகவே உள்ளதோடு வருவாய் அதிகரித்து வருவதாகவும் பொருளாதார மீட்சி 2025ஆம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளின் அடிப்படையிலேயே இலங்கையின் பொருளாதாரம் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள ஒப்பந்தங்களினால் பாதீடு மூலம் மக்களுக்கு சலுகைகளை வழங்குவது என்பது முடியாத காரியம் என அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை வகுப்பது வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லாது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த முறை முன்வைக்கப்பட்ட பாதீடு மூலம் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க முடியாது எனவும் அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சாரம் வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியினை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இலங்கை மின்சார சபையினால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் 11.67 வீத வட்டியை மின்சார நுகர்வோருக்கு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை சட்டத்திற்கு அமைய பெறப்படும் வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துமாறு கோரி மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பாவனையாளர் சங்கத்தின் தலைவர் மகேஷ பண்டார லங்கசிங்க மற்றும் செயலாளர் பிரசாத் பாதியா அமரகோ நாயகூரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது மின்சாரம் வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவில் மின்சாரம் மற்றும் வலுசக்தி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், பொது பயன்பாடு ஆணைக்குழு மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனுபவமற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கும் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலகக்குழு என்பது தம்மால் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று அல்ல எனவும் அரசியல் தொடர்புகளுடனேயே இவை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்புகள் உள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாதாள உலகக்குழு என்பது தம்மால் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று அல்ல எனவும் அரசியல் தொடர்புகளுடனேயே இவை ஆரம்பிக்கப்பட்டன எனவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கம் குற்றம் சுமத்துபவர்களே பாதாள உலக குழுக்களை நிர்மாணித்தனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது பாதாள உலக குழுக்களிடையே மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த குழுக்களுடன் காவல்துறையினரும் தொடர்பு பட்டிருப்பதாகவும் நிச்சயமாக இந்த நிலை மாற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்க்கட்சியினர் அது தொடர்பிலான தகவல்களை ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு சவால் விட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்களை பற்றி பல்வேறு பொய்களை சொல்வதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் காப்பீடு இடைநிறுத்தப்பட்டதை போன்று நாடாளுமன்றத்திலும் பொய் சொல்வதை இடைநிறுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் காப்பீடு இடைநிறுத்தப்பட்டதை போன்று நாடாளுமன்றத்தில் பொய் சொல்வதை இடைநிறுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்களை பற்றி பல்வேறு பொய்களை சொல்கின்றனர் எனவும் அவர்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது ஏனென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிறப்புரிமை குழுவிற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் குறைந்தபட்சம் ஒரு குடிசார் வழக்கையாவது தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் குற்றவியல் அவதூறு வழக்கு தொடர அனுமதித்தால் சிறந்தது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விவசாயிகளை ஏமாற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அடுத்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கொரவப்பத்தான பகுதியில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு உரமானியம் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை எனவும் தரம் குறைந்த உரங்களும் தரம் குறைந்த கிருமி நாசினிகளுமே அவர்களுக்கு வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் பயிர்ச்சேத இழப்பீடுகள் கூட இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் விவசாயிகளின் வாக்குகளால் அரச அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று விவசாயியை மறந்துவிட்டு செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்வனவு செய்ய 5000 மில்லியன் ரூபாய் குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறாக விவசாயிகளை ஏமாற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மாத்திரமின்றி அரச ஊழியர்களும் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையும் 20,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று தேர்தல் மேடைகளில் தெரிவித்த அரசாங்கம் தற்பொழுது மௌனம் காப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பை பொதுமக்கள் நலன் கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தளர்த்துவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் தாய் சங்கத்தோடு யாழ் போதனா வைத்தியசாலை கிளைச்சங்கம் தற்போதைய நிலைமை பற்றி கலந்துரையாடிய பின்னர் நேற்று காலை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நேற்றைய தினம் கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் சில கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதுடன் அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கலந்துரையாடலின் போது பணிப்பாளரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் முன்னறிவிப்பின்றி முழு அளவில் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு காவல் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் சுமார் 4.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன கடந்த வியாழக்கிழமை இரவு திருடப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் வீட்டு உரிமையாளரால் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வீடு உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் என்பன களவாடப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை காரைதீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருட்டுச் சம்பவம் இடம்பெற்ற வீட்டு உரிமையாளர்கள் குடும்ப சகிதம் சாய்ந்தமருது பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று அன்றைய தினம் இரவு 10 மணி அளவில் தமது வீட்டிற்கு மீண்டும் திரும்பியுள்ளனர். இதன்போது திடீரென தமது கையடக்க தொலைபேசி ஒன்றினை தேடிய நிலையில் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அலுமாரி உட்பட அலுமாரி இருந்த அறை கதவு திறந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்துள்ளனர். அத்துடன் வீட்டின் மேல் மாடியில் இருந்த கதவு அகற்றப்பட்டு அலுமாரியில் பாதுகாக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டிருப்பதை அவதானித்துள்ளனர். காவல்துறையினருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் 31வது நினைவு நாள் பிரித்தானியாவில் நேற்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஐக்கிய ராஜ்ய கிளையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவருமான மாவை சேனாதிராஜாவின் 31ஆம் நாள் நினைவை முன்னிட்டு பிரித்தானியாவில் நினைவு வணக்க நிகழ்வு நடைபெற உள்ளதாக ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வானது ஹெரோவ் ஆர்ட் சென்டரில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாவை சேனாதிராஜாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நேற்றைய தினம் மாலை 6:30 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் உணர்வாளர்கள் பலரும் மாவை சேனாதிராஜாவுக்கு அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று காலை முதல் ஆரம்பித்திருந்த உண்ணாவிரத போராட்டம் நேற்று இரவில் இருந்து காத்திருப்பு போராட்டமாக வலுப்பெற்றுள்ளது. குறித்த காத்திருப்பு போராட்டத்தை அடுத்து தங்கச்சி மடத்தின் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்கள் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சிறையில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய கட்சியின் பிரமுகர்கள் நேற்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். குறித்த உண்ணாவிரத போராட்டத்தை மாலையுடன் முடித்துக் கொண்ட கடற்றொழிலாளர்கள் நேற்று இரவில் இருந்து காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். குறித்த போராட்டத்தை கைவிடுமாறு கடற்றொழிலாளர்களுடன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அமைச்சர் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் குறித்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கும் வரையில் இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடரும் என கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த காத்திருப்பு போராட்டத்தை அடுத்து தங்கச்சி மடம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கடற்றொழிலாளர்களின் குறித்த இந்த காத்திருப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அதிமுக, SDPI, மனிதநேய மக்கள் கட்சி, மே 17 இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு தர இருப்பதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஜால தேசிய பூங்கா இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கடுமழை காரணமாக யாழ தேசிய பூங்காவின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் பூங்காவிற்குள் உள்ள சில ஏரிகளின் கரைகளில் உடைவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு அறிவித்தல் வரை யாழ தேசிய பூங்காவை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
எந்தவித முன்னறிவிப்புமின்றி எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தால் முன்பணம் செலுத்திய சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக ஜால சஃபாரி ஜி வாகன சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் நிர்வாகத்தினரின் செயற்பாடுகளால் பக்தர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிவராத்திரி நிகழ்வுக்காக திருக்கேதீஸ்வர வளாகத்தில் கடைகள் மற்றும் தரிப்பிடங்கள் குத்தகை மூலம் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகம் வருமானத்தை நோக்காக கொண்டு தரிப்பிடங்களையும் கடைகளையும் அதிக விலைக்கு குத்தகைக்கு வழங்குவதனால் தாம் பல்வேறு விதமாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி, பேருந்து தரிப்பிட கட்டணங்களை அதிகளவாக வசூலித்து மக்களை பாதிப்படைய வைக்கும் செயற்பாட்டில் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் காலங்களிலாவது மக்கள் மீது சுமைகளை சுமத்தி வருமானத்தை இலக்காக கொள்ளாது ஆன்மீக ஸ்தலமாக பக்தர்களுக்காக சேவையை அர்ப்பணிப்போடு செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க ஒப்புதல் அளித்த நாணய நிதியம், பொருளாதார மீட்சி தொடரும் எனவும் தெரிவிப்பு. விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் இல்லை, ரணில் தெரிவிப்பு. நுகர்வோரின் வைப்புத் தொகைக்கான வட்டியை செலுத்தவும் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்றத்தில் பொய் சொல்வதையும் இடை நிறுத்த வேண்டும், நாமல் ராஜபக்ச கோரிக்கை. தமிழக கடற் தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம், தங்கச்சி மடத்தில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.